அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம் வர இருக்கிறது. மாசி மகத்தன்று நாம் பசுமாட்டிற்கு இந்த 3 பொருட்களை சேர்த்து தானம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி பெற்று நம் வீடு எப்பொழுதும் சுபிட்சம் பெறும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருகிறது. அன்றைய தினம் காலையில் 8:17 துவங்கிடுது மக நட்சத்திரம். மார்ச் 3ஆம் தேதி அன்று காலையில் 8:07 வரை மக நட்சத்திரம் உள்ளது. பௌர்ணமி மார்ச் 2ஆம் தேதி அன்று மாலை 6:29 தொடங்கிடுது. மார்ச் 3ஆம் தேதி அன்று மாலை 5:52 வரை பௌர்ணமி திதி உள்ளது. மக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம். மாசி மாதம் 18ஆம் தேதி மாசி மகம் வருகிறது. மாசி மகத்தன்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அந்த திதி பித்ருக்களுக்கு நேரடியாக சென்று சேரும். அவர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து அவர்கள் மனம் மகிழ்ந்து பித்ருக்கள் தோஷம் நீங்கி அந்த குடும்பத்திற்கு செல்வம் வளர்ச்சி எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாசி மக நாள் முன்னோர்களுக்கு உரிய நாள். அன்றைய தினத்துல முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு பசுமாட்டிற்கு நம்ம இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து தானம் கொடுத்தால் 33 தேவர்களின் ஆசியும் கிடைக்கும். பித்ருக்கள் மனம் மகிழ்ந்து அந்த குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசியை பெற்று தருவார்கள் என்று சொல்லப்படுது. குலதெய்வத்தின் அருள் வேணும் அப்படின்னா நமக்கு முன்னோர்களின் ஆசி வேண்டும். முன்னோர்கள் ஆசி இருந்தாதான் குலதெய்வம் நமக்கு அருள் கொடுக்கும். ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பசுமாடு இருந்தால் அந்த கஷ்டம் தீரும். பசுமாட்டிற்கு காலையில் எழுந்து அந்த மாட்டிற்கு தீவனம் வைத்து தண்ணி வைத்து புண்ணாக்கெலாம் வைத்து அந்த மாட்டை பராமரிப்பாங்க. சாணம் அள்ளி அந்த மாட்டுக்கு தேவையான அனைத்தும் வைத்து அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாட்டிற்கு தேவையான உணவுகள் புல் தீவனம் அனைத்தும் வைத்து அந்த மாட்டை யார் பராமரிக்கிறார்களோ அந்த வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும். ஏன்னா பசுவை பராமரிப்பவர்களுக்கு பாவங்கள் தீரும் என்று புராணங்களில் சொல்லப்படுது. பசுமாட்டிற்கு தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எச்சு தண்ணி, அதாவது தட்டை கழுவிட்டு அந்த தண்ணியை கொண்டு ஊற்றக்கூடாது. கஞ்சி தண்ணி ஊற்றலாம் அல்லது பச்சை தண்ணி கூட ஊற்றலாம். ஆனால் எச்சு தண்ணீரை மட்டும் எப்பொழுதுமே பசுமாட்டிற்கு குடிக்கக்கூடிய தொட்டியில் ஊற்றவே கூடாது. நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றினாலே போதும். எச்சில் பட்ட தண்ணீரை பசுமாட்டிற்கு எப்பொழுதுமே வைக்கக்கூடாது. சாதம் வடித்த கஞ்சி, மீதம் இருக்கக்கூடிய சாதம் இதெல்லாம் எச்சில் படாமல் இருக்கும். இதை மட்டும்தான் வைக்கணும். அப்படி எச்சில் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த பாவங்கள் யார் ஊற்றுறாங்களோ அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. பசுமாட்டின் உடல் முழுவதும் தெய்வங்கள் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. 33 தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய பசுமாட்டிற்கு எச்சில் தண்ணியை வைக்கக்கூடாது. பசுமாடு ஒரு வீட்டில் நிறைய இருக்கும். அவங்க தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கன்றோடு இருக்கக்கூடிய பசுவை தான் தானமாக கொடுக்கணும். இப்படி கொடுத்தால் அந்த வீட்டில் செல்வத்திற்கு குறைவே இருக்காதுங்க. பசுவை தானம் கொடுத்தால் அந்த புண்ணியத்தை அளவிடவே முடியாது. எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அந்த குடும்பம் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறும் என்று சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பசுமாட்டிற்கு நாம் இந்த ஒரு சிறிய பொருளை தானமாக கொடுக்கும்போது எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். கோடி புண்ணியம் கிடைக்கும். முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக பெற்றுத்தரக்கூடியது தான் வருகின்ற மாசி மகம் தினம். அன்றைய தினத்தில் பசுமாட்டிற்கு நாம் வைக்கக்கூடிய உணவு தானம். உங்கள் வீட்டில் பசு இருக்குது அப்படின்னா காலையிலே பசுமாட்டை குளிக்க வச்சு பின்பகுதி வால் பகுதியில் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, வெல்லம் நுணுக்கி கொஞ்சம் போட்டுக்கணும். 2 வாழைப்பழம், இந்த 3 பொருட்களையும் சேர்த்து பசுமாட்டிற்கு உணவு தானம் கொடுக்கணும். இதை காலையில் செய்யலாம் அல்லது மதிய வேளையில் செய்யலாம் அல்லது மாலை 6 மணி இந்த நேரங்களில் கோமாதாவிற்கு உணவு தானம் கொடுக்கலாம். பசுமாடு இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு கூட செய்யலாம். ஒரு தட்டில் 3 பொருட்களை மட்டும் வைத்து உணவு தானம் கொடுக்கலாம். குளிக்க வைக்காம கூட இதுபோல் பசுமாட்டிற்கு உணவு தானம் கொடுக்கலாம். அன்றைய தினத்தில் உணவு தானம் பசுவிற்கு கொடுத்தால் பித்ருக்கள் ஆசி முழுமையாக கிடைக்கும். எப்பேற்பட்ட தோஷங்கள் கர்மவினை இருந்தாலுமே அது அப்படியே படிப்படியாக குறையும் என்று சொல்லப்படுது. பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து மாசி மகத்தன்று
காலையில் இருந்து மாலைக்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கலாம். இந்த தானத்தை கொடுங்க, பித்ருக்களின் ஆசியை பெறுங்க. மாசி மகம் மார்ச் 2 மாசி மாதத்திற்கு 18ஆம் நாள். மறக்காம திங்கட்கிழமை அன்னைக்கு பசுவிற்கு இந்த 3 பொருட்களையும் சேர்த்து தானம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.